வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். This is MC and anchor Kanmani will be your host today. மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினர்கள், சாதனையாளர்கள், மரியாதைக்குரிய பார்வையாளர்கள், மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகிழ்ச்சி நிரம்பிய இந்நன்னாளில் நாம் இங்கே கூடியிருப்பது ஒரு சாதனை நிகழ்வுக்காக அல்ல, உலக ஹோமியோபதி தினத்தை முன்னிட்டு முதன் முறையாக ஹோமியோபதி வரலாற்றில் உலக சாதனை ஒன்றை பதிய வைக்க உள்ளோம். இந்த பெருமைமிக்க நிகழ்வை நடத்தியிருக்கும் சாந்தம் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் மற்றும் இந்த நிகழ்வை வழிநடத்தும் நம் அன்பிற்கிணங்க டாக்டர் ஜெசியா ஆண்டோ பூவேந்தன் அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். இந்த நிகழ்ச்சி 100க்கும் மேற்பட்ட ஹோமியோபதி மருத்துவர்களின் ஒற்றுமை, மக்களுக்காக நடத்தப்படும் மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் தலை முதல் கால்வரை எனும் முழுமையான சிகிச்சை விழிப்புணர்வு முயற்சி என்பது ஒரு பெரும் சாதனை. இந்த நிகழ்வை IPWR International Pride World Record நிறுவனம் பதிவு செய்ய உள்ளது. I am requesting everyone to stand up for a தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வரத கண்டனில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. At the ceremony of lighting the lamp, I'm requesting few of them to come on stage. So on behalf, the first one is IPWR founder and chairman Kalayarasi அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். And admin of Santam Homeopathy Hospital and Research Center Mrs. Judy அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். Chennai Approach Foundation செயலாளர் திரு ராமசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டாக்டர் கயல்விழி ஸ்ரீ குமரன்ஸ் கிளினிக் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். மிஸ்டர் ஈஸ்டர் ராஜ் யாஷ்வா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஃபவுண்டர் அண்ட் டிரெக்டர் டாக்டர் ஜெசியா ஆண்டோ பூவேந்தன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். மக்களால், மக்களுக்காக, மக்களுடன் அப்படிங்கன்னு இந்த நிகழ்ச்சியை ஹனிமன் டேவை, வேர்ல்டு ஹோமியோபதி டேவை ஒரு உலக சாதனை நிகழ்ச்சியாக பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு போன வருஷமே பிளான் பண்ணது. ஆனால் போன வருஷம் ரொம்ப ஷார்ட் டைம்னால பண்ண முடியல எங்களால். ஒரு 100 மருத்துவர்களை வச்சு ஒரு ஹோமியோ விழிப்புணர்வு இந்த மாதிரி ஒரு கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சது நாங்கள். ஆனால் இன்னைக்கு அது 3.5 டைம்ஸ் அதிகம். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஹோமியோபதி
என்ற ஒற்றை வலிமையான சொல்லுக்காக நம்ம எல்லாரும் இங்கே ஒன்று கூடி இருக்கோம். ஹோமியோபதி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு எமோஷன் இருக்கும். உங்கள் அனைவருக்கும் உலக ஹோமியோபதி தின வாழ்த்துக்களும் 270வது ஹனிமன் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சாந்தம் ஹோமியோபதி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக இனிய காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹோமியோபதியோட பவர் என்னன்னு ஹோமியோபதி படித்தவங்களுக்கும் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது வெகுஜன மக்களுக்கு தெரியறதில்ல. ஹோமியோபதி அப்படிங்கிற ஒரு மருத்துவம் இருக்கிறதே தெரியறதில்ல. இதை தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து பிரச்சனைக்கும் ஹோமியோபதியில் மெடிசின் இருக்குது, சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கான விழிப்புணர்வு கூட்டம் தான் இது. இந்த மீட்டிங்கை வெல் ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண எங்கள் டீம் மெம்பர்ஸ், சாந்த ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் சென்டர் டீம் மெம்பர்ஸ் டாக்டர் சிண்டா ரோஸ், டாக்டர் அமிர்தா, டாக்டர் நவீனுக்கு நீங்கள் பர்த்டே, டாக்டர் தாஜுதீன், டாக்டர் ராதிகா, டாக்டர் சகானா, டாக்டர் ரூபா தேவி, டாக்டர் ரஞ்சித், இந்த ஹாஸ்பிட்டலோட அட்மின் மற்றும் என்னுடைய துணைவியார் மிஸ்ஸஸ் ஜூடி இன்ஃபேண்ட், இந்த ஸ்டேஜை போட்டு இந்த மைக்கெல்லாம் செட் பண்ணி பண்ணணுன்னா நைட் ஃபுல்லாக வேலை செய்யணும். ஸோ அப்படி விடிய இங்கே உட்காந்து வேலை பார்த்த என்னுடைய மாப்பிள்ளை பிரசன்னா, டாக்டர் ரஞ்சித், டாக்டர் தாஜுதீன் அவர்களுக்கும், நீங்கள்லாம் இல்லை இங்கே கூடல அப்படின்னா நான் மட்டும் இங்கே தனியாக பேச முடியாது. ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருமே இப்போ 100 டாக்டருக்கு அப்படின்னா ஒரு பட்ஜெட் தீர்மானிச்சிருக்கணும். இப்போ 3.5 டைம்ஸ் ஜாஸ்தினா அது செலவு எங்கேயோ போய் நிற்கிது. ஸோ அதனால் ஸ்பான்சர்ஸ் வேணும்னு முடிவு பண்ணி நாங்கள் கேட்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 90 பேர் டாக்டர்ஸ் இல்லாமல் பொதுமக்கள், சாந்த ஹோமியோபதி மருத்துவத்தில் பயன்பெற்றவர்கள், பழைய பேஷண்ட், புது பேஷண்ட் எல்லாரும் உதவியினால தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு 2025 ஆண்டில் 25 நோய்களுக்கு ஹோமியோபதியில் மருந்து இருக்குன்னு நாடக வடிவில் இப்போ ப்ரெசன்ட் பண்ணிட்டு, எனக்கு தெரிஞ்சு ஹோமியோபதி வரலாற்றில் முதல் முறையாக வேர்ல்டு ஹோமியோபதி டே அப்படின்னு வேர்ல்டில் ஃபார்மேஷன் பண்ணி ட்ரோன் ஷாட் எடுத்து நம்ம எல்லாரும் உலக சாதனை நிகழ்த்த போகிறோம். ஸோ பொறுமையாக இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் கண்டு கழிக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. Requesting IPWR founder and chairman கலையரசி அவர்களை வெல்கம் அட்ரஸ் கொடுக்கறதுக்காக I'm requesting her on stage. A very happy morning to all present here. Happy morning. Okay. பூவேந்தன் சார் எல்லாமே சொல்லிட்டாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ ஐம் கலையரசி, ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ப்ரைட் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஸோ இது ஒரு புது விதமான ஒரு சாதனை இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்க டாக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு 100 டாக்டர்ஸ் வச்சு பிளான் பண்ணோம். பட் அட் ப்ரெசென்ட் 350 ஆர் கோயிங் டு டூ திஸ் ரெக்கார்ட். ஸோ இந்த 350 அப்கமிங் இயர்ஸில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணுன்றது தான் எங்களோட ஆசை. ஸோ இந்த அவேர்னஸ் நாட் ஒன்லி ஃபார் காமன் பீப்புள், இன்னும் இதில் டாக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு அவேர்னஸும் தான் இது. ஸோ இந்த பேண்டமிக் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஸோ மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அடுத்து யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது இந்த பேண்டமிக் டியூரிங் கோவிட் டைமில்?
டாக்டர்ஸ் தான். மாதா பிதாவை விட முக்கியமான இடத்துல வைக்கணும் அப்படின்னா டாக்டர்ஸ். அதுவும் ஹோமியோபதி டாக்டர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணீங்க. ஆமாவா இல்லையா? எஸ். ஸோ இன்னும் நம்ம அப்கமிங் இயர்ஸில் வந்து இது மாதிரி நிறையா டிசீஸ் வந்து நம்மளை அச்சுறுத்தினாலும் வாட் யூ ஹவ் டு சே, ஹோமியோபதி மெடிசன் இஸ் தேர் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து பீப்புளுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேர்ல்டு ஹோமியோபதி டேயில் வி பிளான் ஃபார் திஸ் ரெக்கார்ட். ஸோ இது ஒரு ஈவெண்ட்டாக இல்லாமல் ரெக்கார்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து திஸ் இஸ் த மோட்டோ. ஸோ இங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே அப்கமிங் இயர்ஸில் வந்து இந்த 350 வந்து 3000 ஆகணும், அடுத்து 35,000 ஆகணும்னு எங்களோட விஷஸ். ஸோ இந்த ரெக்கார்ட் வந்து ஹெட் டு டோவில் வாட் ஆர் த டிசீஸ் இஸ் தேர் அதை வந்து ஒரு ட்ராமேட்டிக் வேலை இங்கே பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க டாக்டர்ஸ். ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் ஒரு அவேர்னஸாக போகும். லைவ் ஸ்ட்ரீமிங்கும் போயிட்டு இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் டுடே வேர்ல்டு ஹோமியோபதி டே முன்னிட்டு டெக்ஸ்ட் ஃபார்மேஷனில் ஹியூமன் போர்ட்ரேட்டாக நிற்க போகிறோம். ஸோ ஆல் டாக்டர்ஸ் வந்து நம்ம ஹியூமன் போர்ட்ரேட்டில் அங்கே போய் நிற்க போகிறோம். திஸ் இஸ் கோயிங் டு கன்சிடர் அஸ் அ வேர்ல்ட் ரெக்கார்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் கலையரசி அவர்களுக்கு. ஸோ அடுத்ததாக ஹனிமனின் வாழ்க்கை வரலாற்றையும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கும் உலக ஹோமியோபதி தினம் எவ்வாறு உருவானது என்பதையும் ஒரு சிறிய தொகுப்பாக அளிக்க பேபி நித்திலாவை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஹனிமனோட லைஃப் ஸ்டைலை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க. ஓகே, நாங்கள் எல்லாம் கேட்க போகிறோம். இஸ்ன்ட் இட்? வாவ், இதுவே ஒரு பெரிய சாதனைன்னு நினைக்கிறேன். ஹனிமனோட லைஃப் ஸ்டைலில் ஒரு சின்ன குழந்தை பேச போகிறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய சாதனை தான். அதுவும் எப்படின்னா இது ஒரு IPWFR ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டில் தான் இது நடக்கணும்னு இருக்கு. ஸோ வி ஆல் ஆர் அவைட்டிங் நித்திலா. நோவஸ்? நோவஸா? சீரியஸ்லி? நோ, சில், ரிலாக்ஸ். ஓகேவா? இங்கே எல்லாருமே வந்து உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ ரிலாக்ஸ்டாக பண்ணுங்க. ஓகே, குட் மார்னிங் ஆல். என் பேர் பியாட்ரிஸ் க்ரூஸ் நித்திலா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உலகத்தில் நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. அலோபதி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, இன்னும் பல. அதில் உலகத்திலே 2வது பெரிய மருத்துவ முறையான ஹோமியோபதி பற்றியும் அது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஜெர்மனியில் மெய்சன்னு ஒரு அழகான ஊர் இருந்தது. அந்த ஊர் பீங்கான் பொருட்களுக்கு ஃபேமஸ். அந்த ஊரில் கிறிஸ்டியன் காட்ஃப்ரைட் ஹனிமன்னு ஒரு பீங்கான் தொழிலாளி இருந்தார். அவருக்கு 5 குழந்தைங்க இருந்தாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த 5 குழந்தைங்களில் 3வது பையன் ரொம்ப அறிவாளி, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வத்தோடு இருப்பான். அந்த பையனுக்கு அவரோட அப்பா ஒரே ஒரு தத்துவத்தை சொல்லி வளர்த்தாரு. ப்ரூவ் ஆல் திங்ஸ் அண்ட் ஹோல்ட் ஃபாஸ்ட் தேட் விச் இஸ் குட். அதாவது எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து அதில் எது உண்மையோ அதை மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்லி வளர்த்தாரு. அந்த பையன் ஸ்கூலில் கூட ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட். அந்த ஸ்கூலில் மேஜிஸ்டர் முல்லர்னு ஒரு டீச்சர் இருந்தார். அவருக்கு இந்த பையனை ரொம்ப பிடிக்கும். அந்த பையனுக்கு அவர் அந்த சின்ன வயசுலேயே நிறைய லாங்குவேஜஸ் கற்றுத்தராரு. க்ரீக், லாட்டின், இங்கிலீஷ், இட்டாலியன், ஹீப்ரூ, ஸ்பானிஷ், அரபிக், ஜெர்மன் எக்ஸெட்ரா. ஸ்கூல் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் அந்த பையனை ஸ்கூல்ல இருந்து நிறுத்திடுறாங்க. ஏன்னு பார்த்தா குடும்ப வறுமை தான் காரணம். அந்த பையனை கிராசரி ஷாப்பில் வேலைக்கு அனுப்புகிறாங்க. அந்த பையனும் கொஞ்ச நாள் அங்கே வேலை பார்க்குறாரு. ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் அந்த பையனோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறாங்க. மிஸ்டர் மேஜிஸ்டர் முல்லரே ஃபீஸை பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அதனால் மீண்டும் ஸ்கூல் ஜாயின் பண்ணி நல்லபடியாக பள்ளி படிப்பை முடிக்கிறாரு. 20 வயசில் லீப்சிக் யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் ஸ்டடீஸ் பண்ணுறாரு. அப்போவும் ஃபீஸ் கட்ட காசு இல்லாமல் கற்றுக்கிட்ட லாங்குவேஜஸை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம், ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ் பண்ணியும் மெடிக்கல் டிகிரி படிக்கிறாரு. நிறைய புக்ஸை இங்கிலீஷ்லேருந்து ஜெர்மனுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு. நிறைய புக்ஸ் படிக்கிறாரு. 24 வயசில் MD டிகிரியும் முடிக்கிறாரு எர்லாங்கன் யூனிவர்சிட்டியிலேருந்து. அவர் பேர் தான் டாக்டர் சாம்வெல் ஹனிமன். ஒரு திறமையான டாக்டராக உருவாகி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு அந்த காலத்தோட மருத்துவ முறைகள் பிடிக்கல. ஏன்னா அதனால் நிறைய நோயாளிகள் பாதிப்புக்கு உள்ளாகிட்டு இருந்தாங்க.
குறிப்பாக அந்த காலத்தில் லீச் தெரப்பின்னு சொல்லப்படுற அட்டைப்பூச்சி வச்சு கெட்ட ரத்தத்தை வெளியே எடுக்கிறது, பிளட் லெட்டிங், இந்த மாதிரி நிறையா. இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் நோயாளிகளை குணமாக்காது, இன்னும் மோசமடைய தான் செய்யும்னு நம்பினார். அதனால் அவரோட மருத்துவ ப்ராக்டிஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு முழு நேர டிரான்ஸ்லேட்டராகவே மாறிடுறாரு. நிறைய புக்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அப்போது 1790 ஒரு நாள் டாக்டர் வில்லியம் கலனோட மெட்டீரியா மெடிக்கான்னு ஒரு புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணுறப்போ அதில் ஒரு வரி அவரோட லைஃப்பில் ஒரு புதிய உதயத்துக்கு காரணமாக இருந்தது. அது என்னன்னா, அந்த காலத்தில் மலேரியா காய்ச்சலுக்கு சின்கோனா மரப்பட்டை தான் மருந்தாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த புக்கில் சின்கோனா மரப்பட்டையோட கசப்புத்தன்மையால் தான் மலேரியாவை குணமாக்குதுன்னு ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது. அது அவரோட மனசில் ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அதை சாப்பிட்டு பார்க்கலான்னு அந்த மரப்பட்டையோட சாரை அவர் சாப்பிட்றாரு. ஆச்சரியமானார். அவருக்கு மலேரியா போன்ற சிம்டம்ஸ் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஆர்வத்தில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் அதை கொடுக்குறாரு. எல்லாருக்குமே மலேரியா போன்ற சிம்டம்ஸ் வந்துச்சு. ஸோ இதிலிருந்து அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, அந்த சின்கோனா மரப்பட்டைக்கு மலேரியா போன்ற சிம்டம்ஸை உடம்புல உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால தான் அது மலேரியாவை குணப்படுத்துது, கசப்புத்தன்மையால் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்தார். இதுதான் ஹோமியோபதியோட பேசிஸ். சிமிலியா சிமிலிபஸ் கியூரென்டர், லைக்ஸ் கியூர்ஸ் லைக்ஸ், ஒத்தது ஒத்ததை குணமாக்கும். இதுதான் ஹோமியோபதின்ற மருத்துவ முறையின் பிறப்பு. இந்த கண்டுபிடிப்பை அவர் 1796 முதல் முறையாக வெளியிடுறாரு. பல எதிர்ப்புகள் வந்துச்சு. ஆனாலும் ஹோமியோபதின்ற மருத்துவ முறை இன்னும் வர பல பேரால் போட்டப்பட்டு 229 வருஷமாக இன்னும் இவ்வளோ பெரிய மருத்துவ முறையாக இருக்குது. ஹோமியோபதின்றது ஜெர்மன் நாட்டை சேர்ந்த மருத்துவம். இதுதான் உலகத்திலேயே சேஃபஸ்ட் சிஸ்டம் ஆஃப் மெடிசன். பிறந்த குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரை எல்லாரும் எடுத்துக்கலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு சேஃபஸ்ட் மெடிசன் இதுதான். சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மருத்துவம் ஹோமியோபதி. ஹோமியோபதி மெடிசன்ஸ் இயற்கையான மூலப்பொருட்கள்லேருந்து தயாரிக்கப்படுது. இது பிளான்ட், அனிமல், மினரல் சோர்சஸ்லேருந்து தயாரிக்கப்படுது. இது ஸ்டீராய்ட்ஸ் கிடையாது. மூலப்பொருட்கள் டைனமைசேஷன் என்ற முறைப்படி அதன் மெட்டீரியல் நேச்சரை குறைச்சிட்டு மெடிசனோட ஹிடன் மெடிசனல் பவர்ஸை வெளியே கொண்டு வரப்படும். ஹோமியோபதி மருந்துகள் நம்மளோட செல்ஃப் ஹீலிங் கெப்பாசிட்டியை தூண்டி நேச்சுரல் கியூரை கொடுக்கும். ஹோமியோபதி 229 வருஷமாக இன்னும் இவ்வளோ பெரிய மருத்துவ முறையாக இருக்குன்னா அதுக்கு காரணம் அதோட உண்மைத்தன்மையினால தான். நம்மளோட ஹோமியோபதி ஃபவுண்டர் டாக்டர் சாமுவல் ஹனிமனோட பிறந்த நாளை கொண்டாடும் நோக்கத்தில் இன்றைக்கி நேரம், காலம், தூரம் பார்க்காம ஹோமியோபதின்ற ஒற்றை சொல்லுக்காக இங்கே திரளாக கூடியிருக்க ஹோமியோபதி மருத்துவர்கள் மற்றும் இதனை கண்டுகளிக்க வந்திருக்கும் பொதுமக்களாகிய உங்களுக்கும் நன்றிகள் பல. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். ஒரு அரங்கம் நிறைந்த, நம்ம அரங்கத்தில் இல்லை பட் இருந்தாலும் ஒரு அரங்கம் நிறைந்த அப்ளாஸ் கொடுக்கலாம். பிகாஸ் கொஞ்சம் கூட இந்த மழலை மாறாத இந்த வாய்ஸில் அழகான ஒரு ஹனிமனோட வாழ்க்கை வரலாற்றையே ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கிய அவங்களுக்கும், அண்ட் இந்த நம்மளோட மைம் ஆக்டர்ஸ் ரொம்ப அற்புதமாக கொஞ்சம் கூட டிஸ்டர்பே பண்ணாமல் அந்த ஆக்டை ரொம்ப ஆப்டாக அவங்களோட என்ன சொல்கிறது அவங்க தொகுத்து வழங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணதுக்கு நன்றிகள் சொல்லிக்கலாம். ப்ளீஸ் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ஆர் மைம் ஆக்டர்ஸ் ஆஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஓகே, ஸோ அடுத்ததாக நம்மளோட மெயின் ஸ்கிட் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்த ஒரு 25 வகையான நோய்கள், அதற்கான ஸோ அதனோட சிம்டம்ஸ் என்னென்ன, அது எப்படி வருது, ஸோ அதை வந்து ஒரு ஸ்கிட் வடிவத்தில் ஒவ்வொரு நோய்க்கான மேபி துவக்க புள்ளி என்னவாக இருக்கலாம், அதனோட சிம்டம்ஸ் என்னவாக இருக்கலாம், அதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஹோமியோபதி விஷயமாக ஒரு நாடக வடிவில் நமக்கு சொல்கிறதுக்காக 25 டாக்டர்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதில் வெரி ஃபர்ஸ்ட் ஐம் இன்வைட்டிங் டாக்டர் பாண்டுரங்கி வைஷ்ணவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா டான்சிலைட்டிஸ். ஸோ டான்சிலைட்டிஸ் எப்படி உருவாச்சு, ஸோ அதை ஒரு நாடக வடிவில் விழிப்புணர்வு மூலயமா நமக்காக அதை சொல்லி காமிக்கிறதுக்காக பாண்டுரங்கி வைஷ்ணவி அவர்கள் வராங்க. டாக்டர், என்னோட பொண்ணுக்கு ரொம்ப நாளாகவே டான்சில்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் எது சாப்பிட்டாலும் முழுங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவா. அப்பப்போ தொண்டை வலியும் பயங்கரமாக இருக்கும். எச்சி முழுங்குறதுக்கே கஷ்டப்படுவா.
2 டான்சில்ஸாக வீங்கி இருக்கனால அதை ரிமூவ் பண்ணி சர்ச்சு பண்ணி ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர். சர்ஜரி பண்ணாமல் நம்ம ஹோமியோபதியில் வேறு ஏதாவது வழி இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக தீர்வு இருக்குது. சரி, ஒரு நிமிஷம் இங்கே வா. என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வீங்கி இருக்குதா? சரிங்களா? ஆமாம் டாக்டர். சரி, ஓகே. நிறைய சாக்லேட் சாப்பிட்றிய போல. சரி, நோ வரிஸ். நம்ம ஹோமியோபதியில் வந்து இந்த டான்சிலைட்டிஸ்க்கு நம்ம வந்து க்யூர் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ டான்சிலைட்டிஸ் அப்படின்னா சர்ஜரி சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி சர்ஜரி பண்ண தேவை இருக்காது. ஏன்னா சர்ஜரி பண்ணால் இப்போ நம்மளோட டான்சிலைட்டிஸ் வந்து ஒரு ப்ரைமரி இம்யூன் சிஸ்டம் ஒரு பார்ட். இப்போ சப்போஸ் அதை எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வாய் வல்ல வர ஏதாச்சும் பாக்டீரியா இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், டைரெக்டாக லங்குக்குள்ளே போயிடும். அப்புறமா உங்களுக்கு வந்து நிறைய லங் பிரச்சனைகள் வரும், மூச்சு வாங்குறது இந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே தடுத்துட்டு நம்ம ஹோமியோபதியிலே நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பாக்டீஷியா அப்படின்னு சொல்லலாம். அது மஞ்சக்காட்டு இண்டிகோ செடியிலேருந்து உருவாக்குறாங்க. ஸோ அது கொடுத்தா அவங்களுக்கு வந்து சரியாயிடும். சரியா? ஸோ அதனால் நீ வந்து சாக்லேட் அண்ட் ப்ரௌன் பிஸ்கெட்டட் மட்டும் சாப்பிடாத. மற்றபடி ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுடலாம். ஓகேவா? ஓகே நினைக்கிறேன். சரியா? தொடர்ந்து மெடிசன் போடுங்க, சரியாயிடும். சரிங்களா? கண்டிப்பாக டாக்டர். ஆனால் சாக்லேட்டு ஐஸ்கிரீம் தான் எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். குழந்தைனாலே அப்படி தானே. புரியுது. பட் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் ஃப்ரீடம் கிடச்சிடும். ஆனால் தொடர்ந்து போடணும். ஓகேவா? கேட்டுக்க பாப்பா, ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். ஓகேவா? தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக கேஸ்ட்ரிக் அல்சர். ஸோ இதை நாடக வடிவில் கொடுக்கறதுக்காக டாக்டர் நந்தினி அவர்கள் மேடைக்கு அழைக்கிறேன். சொல்லுங்கள் மேம். எனக்கு கொஞ்ச நாளாகவே எனக்கு சாப்பாடு ஒழுங்காகவே இறங்க மாட்டுது மேம். எனக்கு பசிக்கவே மாட்டுது. ஓகே. எது பண்ணாலும் எது சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி கொமட்டலாக வருது மேம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் வயிறு அப்பப்போ உப்பசமாக இருக்குது, நெஞ்செரிச்சலாக இருக்குது மேம். ஓகே. இங்கே இந்த இடத்துல ஒரு மாதிரி அப்பப்போ வலிக்குது, வயிறும் வலிக்குது மேம். எங்கே வலிக்குது? இந்த இடத்துல வலிக்குது மேம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எதையுமே சாப்பிட முடியல, அதனாலே ரொம்ப மயக்கம்லாம் வருது மேம். ஓகே. ஆக்சுவலி இது வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு டாக்டர்ஸு. ஸோ இது எப்படி ட்ரீட்மெண்ட் எனக்கு பண்ணணும்னு தெரில மேம். ஓகே. ஸோ எனக்கு வந்து நான் இது வரைக்கும் மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் போய் பார்த்தேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரில மேம். எது சாப்பிட்டாலும் என்னென்னா ஜெல்சல் கொடுக்குறாங்க, எதோ கொடுக்குறாங்க, பட் எதுவுமே ஆக மாட்டேது, ஒன்றுமே ரியாக்ட் ஆக மாட்டேது பாடி. ஓகே. ஸோ அதனால் ஹோமியோபதி உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் மேம். ஸோ ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக இதுக்கு வந்து தீர்வு இருக்குது. ஸோ உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கேன் மேம். மேம் எனக்கு ஹாஸ்டல் ஃபுட் பிடிக்காது. ஓகே. ஸோ அதனால் வெளில டெய்லி ஃப்ரைட் ரைஸு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிடுவேன் மேம். சாப்பிடுவீங்க? எஸ் மேம். சரி, ஓகே. இப்போ இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கேஸ்ட்ரிக் அல்சர் தான், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஹோமியோபதியில் வந்து தீர்வு இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா நீங்கள் உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரி சேஞ்சஸ் மேம்? என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் டு டைம் சாப்பிடுங்க. அப்பப்போ புளிச்சேப்பம் வேறு இது எல்லாமே கேஸ்ட்ரிக் அல்சரோட சிம்டம்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ டைம் டு டைம் சாப்பிடுங்க. அதே மாதிரி நைட்டு வந்து மேக்ஸிமம் ஒரு 7 to 8 உங்களோட டின்னரை முடிக்க பாருங்கள். ஆனால் நான் நைட்டு விளாண்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கே லேட் இல்லை, அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது நீங்கள் லேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு சிம்டம்ஸும் திரும்ப வர்றதுக்கான இது இருக்குது, கேஸ்ட்ரிக் அல்சர். ஓகேவா? ஸோ இதுக்கு என்னென்னா ஹோமியோபதியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நக்சோமிக்கான்கிற ஒரு மெடிசன் இருக்குது, ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரிச்னோஸ்ங்கிற மரத்தில் இருக்கிற சீட்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. இதை வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா எட்டி மரம்னு சொல்லுவாங்க. எட்டி மரம். ஆமாம். ஸோ இந்த மெடிசன் எடுக்கிறது மூலயமா நீங்கள் இப்போ என்னென்ன சிம்டம்ஸ் சொன்னீங்க இல்லையா, பெயின், அந்த மாதிரி ஒரு புளிச்சேப்பம் வர்றது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் மெடிசனும் ரெகுலராக எடுங்க, ப்ளஸ் ஃபுட் ஹேபிட்ஸும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். ஒன்றும் பயப்பட வேணாம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். சரிங்க. ஓகே மேம். தேங்க்யூ. இனிமேல் நான் என்ன நினச்சாலும் சாப்பிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க, ப்ளஸ் மெடிசன்ஸும் எடுங்க. அதே மாதிரி அவுட் சைட் ஃபுட்ஸு, ஆயிலி ஃபுட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்பைசி ஃபுட்ஸ், இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ற வரைக்கும். ஓகே மேம். தேங்க்யூ. சரிங்களா? ஓகே. அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த டாக்டர் ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டாக்டர் வணக்கம். சொல்லுங்கள் டாக்டர். எனக்கு
ரொம்ப எரிச்சலாக போகுது. அது மட்டும் இல்லாமல் அடிவயிறு ரொம்ப வலிக்குது. ம் சம்டைம்ஸ் வந்து அஃபென்சிவ் ஸ்மெல்லும் வருது. ம் ஸோ யூரின் போனாலுமே வந்து ட்ராப் அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. என்ன ஓகே. டாக்டர் பண்ணலாம்? நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்க? ஃபுல்லாகவே ட்ராவலிங் அந்த மாதிரி தான் டாக்டர். ஓகே. நீங்கள் ட்ராவலிங்கில் இருக்கும்போது தண்ணியை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்க, அதே மாதிரி நீங்கள் ட்ராவலில் இருக்கும்போது உங்களோட இப்போ யூரின் சென்சேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களா இல்லையா? இல்லை டாக்டர், நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். ஏன்னா ட்ராவல் டைமிங்கில் எனக்கு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண பிடிக்காது. ஸோ அதனால் கண்ட்ரோலில் இருந்துருவேன் டாக்டர். ஓகே. ஆக்சுவலாக இப்போது ட்ராவலில் பார்த்தோன்னா நிறைய லேடிஸ் வந்து இந்த மாதிரி வெளில போகிறதுக்கு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு கூச்சப்பட்டுட்டு அவங்க யூரினை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனாலேயே மேக்ஸிமம் இன்ஃபெக்ஷன் வரும். வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எப்போ அர்ஜிங் சென்சேஷன் வருதோ மேக்ஸிமம் அதை பாஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இப்போ சம்மர் டைம் அப்படின்றதுனால நல்லா டீஹைட்ரேட் ஆகும். ஸோ விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ், அன்னாச்சி, நெல்லிக்காய், இந்த மாதிரி விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸை நிறைய எடுத்துக்கோங்க. பாடி ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஓகே டாக்டர். அண்டு ஹோமியோபதியில் என்ன மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச நன்னாரி சர்பத் நம்ம எல்லாமே குடிப்போம் இல்லையா? அந்த நன்னாரி வேர்லேருந்து எடுக்கக்கூடிய சரசபெரிலா அப்படின்ற ஹோமியோபதிக் மெடிசன் உங்களோட இன்ஃபெக்ஷனை படிப்படியாக கண்ட்ரோல் பண்ணி வித்தின் 2 to 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நல்ல ரெக்கவரி இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகிடும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். அடுத்து குழந்தையின்மை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த டாக்டர் கயல்விழி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். டாக்டர் நீ உட்காருமா, நீங்கள் உட்காருங்க, ஒரு சேர் தான் இருக்குது. வணக்கம் டாக்டர். தேங்க்யூ. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க டாக்டர். எங்களுக்கு கல்யாணமாகி 6 வருஷம் ஆச்சு. ஓகே. இன்னும் குழந்தை எதுவும் இல்லை. ஓகே. எனக்கு ரொம்ப இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது. எவ்வளோ வருஷமாம்மா இர்ரெகுலராக இருக்குது? எனக்கு வந்து ஒரு 21 ஏஜ்லேருந்தே இருக்குது. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே தான் இருக்குது. ஓகே. நான் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா அப்படியே தான் இருக்குது. டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்தாலும் 3 days 2 days வரதுக்கு முன்னாடி ஏதாவது சிம்டம் தெரியுதா உங்களுக்கு? வரத்துக்கு முன்னாடி வந்து டிஸ்சார்ஜ் இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஓகேம்மா. இதுக்காக ஏதாவது ஸ்கேன் பார்த்தீங்களா? ப்ரீவியஸாக கன்சல்ட் பண்ணியிருக்கீங்களா? டாக்டர் ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அது ஒரு IVF IVI அப்படின்ற ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருச்சு. எனக்கு உயிரணுக்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வீரியம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் டாக்டர், எங்களால் குழந்தைய பெற்றுக்க முடியாதுங்களா? அப்படியெல்லாம் இல்லை. இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு இருக்கிற மருத்துவ முறைகளில் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்னு சொல்லக்கூடிய IUI, IVF, ICSI அப்படிங்கிற மாதிரி மாற்று மருத்துவ முறைகளில் இருக்குது. ஆனால் அது நிறைய ஹார்மோன்களை நேரடியாக பயன்படுத்துறதுனால பக்க விளைவுகளை ஏற்படுத்தும், உடல் எடை கூடும். அந்த பிரச்சனைகள் இல்லாமல் ஹோமியோபதியில் உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக இண்டிவிஜுவலைசேஷன் அப்படிங்கிற மெத்தட் படி தனி நபருக்கான மருந்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் பொழுது இந்த குழந்தை பேரின்மைங்கிற பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுடைய நோய், உங்களை சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸு ப்ளஸ் உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன், இப்போ அல்ட்ராசவுண்டில் நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கா, கர்ப்பப்பையினுடைய உள் சுவர் திக்னஸ் அதிகமாக இருக்கான்னு, இப்போ இவங்க சொன்ன மாதிரி சீரான மாதவிடாய் இல்லாமல் இருக்கிறது, வெயிட் கெயின் ஆனது, இர்ரெகுலர் மென்சஸ்க்கு முன்னாடி டிஸ்சார்ஜஸ் இருக்கிறது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோட மென்சஸ் இருக்கிறதுனால கருமுட்டை வளர்ச்சியில் பாதிப்பு இருக்கலாம். இதுக்கு பல்சட்டிலான் ஐக்ரிகன்ஸ் அப்படின்ற ஒரு ஹோமியோபதி மருந்து இருக்குது. அது முறையான வீரியத்தில் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது கருமுட்டை வளர்ச்சியும் நல்லா இருக்கும், குழந்தை பேருக்கான வாய்ப்பும் இயற்கையான கருத்தரிப்பின் மூலமாக பெற முடியும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன உங்களுடைய விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடாக இருந்தாலும், அது வேகமாக நீந்தி போகிற தன்மையில் குறைபாடு இருந்தாலும், அந்த ஸ்ட்ரக்சரல்னு சொல்லக்கூடிய அமைப்பு, விந்தணுக்களுடைய அமைப்பில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கும் மிகச்சிறந்த ஹோமியோபதி மருந்துகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன இந்த உங்களுக்கு குறைபாடு இருக்கிறதுக்கு லைகோபோடியம் கிளைவேட்டம் அப்படிங்கிற ஒரு ஹோமியோபதி மருந்து நிச்சயமாக எண்ணிக்கையும் அதிகப்படுத்தும், மூமெண்ட் ரேட்டையும் அதிகப்படுத்தும். உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த குழந்தை பேரின்மை பிரச்சனையை நிரந்தரமாக இயற்கையான முறையில் சரி பண்ண முடியும். நார்மல் அண்ட் ஸ்பான்டேனியஸ் கன்செப்ஷன் இஸ் பாசிபிள் த்ரூ ஹோமியோபதி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். நிச்சயமாக ஒரு நல்ல ஹோமியோபதி மருத்துவரை அணுகி நீங்கள் ஆலோசனை பெறும்பொழுது இயற்கையான கருத்தரிப்பு உங்களுக்கு கிடைக்கும். எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது. ரொம்ப நன்றி டாக்டர். அடுத்ததாக பைல்ஸ். ஸோ பைல்ஸை பற்றி அதாவது
மூலம் நோய் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த டாக்டர் ஜலியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆக்சுவலாக எனக்கு 2 வருஷமாக மோஷன் ப்ராப்ளம் இருக்குது டாக்டர். அது என்னென்னா என்னால் ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் மோஷன் போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அப்படி போகும்போது கூட ஃப்ரீயாக போக முடியல டாக்டர். ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு முக்கி போகிற மாதிரி இருக்குது. போகிற இடத்துல ஒரு மாதிரி எரிச்சலாக உண்டாகுது டாக்டர். ஏதாச்சும் காரமான பொருள் சாப்பிட்டாவோ, ஜங்க் ஃபுட்டு, ஃப்ரைட் சிக்கன் இந்த மாதிரி பொருள் சாப்பிடும்போது அடுத்த நாளைக்கு அந்த எரிச்சல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி ஃபீல் ஆகுது டாக்டர். இந்த மாதிரி மோஷன் போகிற இடத்துல பைல்ஸ் மாதிரி இருக்குது டாக்டர். அதுலேருந்து பிளட் ப்ளீடிங் வரா மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பைல்ஸ் சர்ஜரி பண்ணேன் டாக்டர். அப்போ நார்மலாக பைல்ஸ் சர்ஜரி பண்ணி எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ மறுபடியும் வந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது டாக்டர். நான் இதுக்கு மறுபடியும் சர்ஜரி தான் பண்ணணுமா, இல்லை ஹோமியோபதியிலே இதுக்கு மெடிசன் இருக்கான்னு சொல்லுங்கள் டாக்டர். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க சார்? ஆக்சுவலாக ஒரு கார்பரேட் கம்பெனியில் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பார்க்குறேன். ஸோ உங்கள் வேலையில் வந்துட்டு அதிகமான நேரத்தில் ஒரே இடத்துல உட்கார்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. ஆமாம் டாக்டர். எஸ். ஸோ நீங்கள் இந்த ஹெமராய்ட்ஸ் பிரச்சனைக்கு எத்தனை தடவை சர்ஜரி பண்ணாலும் உங்களுக்கு மோஷன் பிரச்சனை இருக்குல்ல, அதாவது மெயின்டைனிங் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெயின்டைனிங் காஸாக நம்ம ஹோமியோபதியில் எதை பார்க்குறோன்னா உங்கள் மோஷன் பிரச்சனை ரெகுலராக உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் நீங்கள் உங்கள் டயட்ரி மேனேஜ்மெண்ட், நீங்கள் எடுத்துக்கிற உட்கொள்கிற பொருட்கள் அதுவும் சேர்த்து தான் வந்துட்டு உங்களுக்கு மெயின்டைனிங் காஸாக இருக்குது. ஸோ இந்த இதை நம்ம ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் எத்தனை தடவை சர்ஜரி பண்ணாலுமே உங்களுக்கு ஹெமராய்ட்ஸ் சரியாகாது. ஸோ நம்ம ஹோமியோபதியில் இப்போ ஆலோசாக்கோட்ரினா அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இது நம்ம வீடுகளில் விளையிற கற்றாழை அப்படின்னு சொல்லுவோம், ஆலோவேரா, இதுலேருந்து தயார் பண்ணுறாங்க. ஸோ இது ஹெமராய்ட்ஸ்க்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு மெடிசனாக இருக்குது. ஸோ இது கூட நம்ம டயட்ரி அண்ட் மேனேஜ்மெண்ட் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய ஃபைபர் ரிச் புரத சக்தி நிறைந்த ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறமா ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைஞ்ச ஃபுட், அதாவது பழைய சோறு அதை எடுத்துக்கிறது. இது மூலியமாக உங்களோட மோஷனோட ஸ்ட்ரெயினிங், அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே, ஸோ அந்த கஷ்டப்பட்டு போகிறத நம்ம தவிர்த்தாலே ஹெமராய்ட்ஸ் வரதை நல்லாவே தவிர்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணுறதை நம்ம தவிர்க்கலாம் ஹோமியோபதி இந்த டயட்ரி மேனேஜ்மெண்ட் மூலியமாக. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோமியோபதி மருந்தும் இது கூட அசிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாக மோஷன் போக உதவும். ஓகேங்களா? இப்போ இதில் நம்மளுக்கு எவ்வளோ நம்ம சாப்பிட்றத சரி பண்ணுறோமோ, மருந்து எடுத்துக்கிறோமோ, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கவும் செய்யணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கார்ப்பரேட் ஜாபில் இருக்கேன்றீங்க, ரொம்ப நேரம் உங்களால் உட்காந்து வேலை செய்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்போ நீங்கள் ரொம்ப நேரம் ப்ரொலாங்டாக உட்காந்துட்ருக்கீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குதோ அந்த டைமே ஒரு டேக் அ 5 minutes or 10 minutes பிரேக் அண்ட் ஜஸ்ட் வாக் அரவுண்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ப்ரெஷர் அந்த இடத்துல அதிகமாக இருக்காமல் மோஷன் ஃப்ரீயாக போக உதவலாம். அதுக்கப்புறம் இப்போல்லாம் ரீசெண்டாக நிறைய ஃபுட் கல்ச்சர் இருக்குது, இந்த லேட் நைட் ஃபுட் கல்ச்சர் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும். ஸ்பைசி ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது தவிர்த்துக்கணும், ஆயிலி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறத தவிர்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டா இந்த தவிர்க்கிறது, அதுக்கப்புறமா நம்ம கடைப்பிடிக்கிறது அண்ட் நம்மளோட ஹோமியோபதி மெடிசன் இது எல்லாமே சேர்ந்து எடுக்கிறதுனால ஹெமராய்ட்ஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வராமல் நீங்கள் சர்ஜரியே பண்ணாமல் ஹோமியோபதியிலே குணப்படுத்தலாம். ஸோ சூஸ் ஹோமியோபதி ஃபார் ஹெமராய்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ அடுத்ததாக சைனசைட்டிஸ். ஸோ இதை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ண டாக்டர் கௌஷல் ஜெயின் வந்துட்டு இருக்காங்க. ஒரே தலைவலியாக இருக்குது டாக்டர். மூக்குலேருந்து நீர் வந்துக்கிட்டே இருக்குது, முகமெல்லாம் ஒரே வலியாக இருக்குது, வீக்கமாக இருக்குது, ஒரே அழுத்தமாக இருக்குது டாக்டர். மூக்கடைப்பு வேறு, அப்புறம் கூடவே தலை பாறை வேறு டாக்டர். என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் ஜலதோஷமும் இருக்குது டாக்டர். அப்புறம் ஒரு ஆவி பிடிச்சோம்னா ஒரே ஒரு நாளைக்கு நல்லா இருக்குது டாக்டர். அப்புறம் திரும்பவும் காலையில் தலை குளிர்ச்சாலோ இல்லை குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் சாப்பிட்டாலோ உடனே அந்த தலைவலி டபுள் மடங்காகுது டாக்டர். கடந்த 2 வருஷமாக சைனஸ் பிரச்சனைனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் டாக்டர். இதுக்கு ஏதாவது தீர்வு நம்ம ஹோமியோபதியில் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக நம்ம ஹோமியோபதியில் எல்லா நோய்க்கும் நிரந்தர தீர்வு இருக்குது. ஃபஸ்ட்டு சைனசைட்டிஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுப்போம். நம்ம தலையில் நிறைய ஏர் கேவிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நம்ம தலை பாரமாக தெரியக்கூடாதுன்னு நார்மலாகவே ஏர் கேவிட்டிஸ் இருக்கும். அதில் நீர் கோக்குறது தான் பேர் சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது இதுக்கு சர்ஜரி பண்ணணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் இதுக்கு போய் சர்ஜரி பண்ணால் இது திருப்பி வருவோம், உங்களுக்கு திருப்பி இன்னும் கஷ்டப்படும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். உங்கள் சைட்லேருந்து பண்ண விஷயங்கள் என்னென்னா,
தலை குளிச்சா தலை சீக்கிரமாக காய வைக்கிறது, நீங்கள் முடி கொஞ்சம் லாங்காக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி ஷார்ட் பண்ணிக்கோங்க, ஸோ தட் அந்த நீர் கோக்குறது இருக்காது. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி சளி, தலைவலி இல்லை ஸ்னீசிங் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து அடிக்கடி மாத்திரை போடாதீங்க. அந்த மெடிசன்ஸ் போட்டால் இன்னும் உள்ளே தான் இருக்கும், வெளியில் வராது. ஸோ உங்களுக்கு திருப்பி அதே சிம்டம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹோமியோபதியில் இதுக்கு நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெமெடிஸ் பல்சட்டில்லா நைக்ரிகன்ஸ். பல்சட்டில்லா நைக்ரிகன்ஸ் வந்து பல்சட்டில்லான்கிற ஒரு செடியிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற மெடிசன்ஸ். அது போட்டாலே படிப்படியாக உங்கள் சைனசைட்டிஸ் குறைஞ்சிடும், உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நான் சைனசைட்டிஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு சரி பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுற விஷயங்கள் என்னென்னா, கொஞ்ச நாளுக்கு அந்த குளிர்ச்சியான உணவுகள் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு கேர்டு, மில்க்கு, மோர் இது எல்லாமே கொஞ்சம் நாளுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, கொஞ்சம் ஒமேகா ரிச் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபுட்டு எடுங்க. அது என்னென்னா ஃபிஷ்ஷு, ஃப்ளாக் சீட்ஸு, சியா சீட்ஸு அண்ட் சேர்த்து கொஞ்சம் விட்டமின் சியும் எடுங்க. ஸோ தட் உங்கள் இம்யூனிட்டியும் பூஸ்ட் ஆகும். இதெல்லாம் பண்ணாலே உங்கள் சைனசைட்டிஸே போயிடும். இது நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம். நம்ம ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுங்க, உங்களுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிடும். பச்சை தண்ணிலையும் குளிக்கக்கூடாதா டாக்டர்? இல்லை சார், நீங்கள் வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு நீங்கள் குளிக்கிறதும் நீங்கள் ஹாட் வாட்டரில் தான் குளிங்க. உங்களுக்கு வந்து இந்த மெடிசன் போடாமல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, ஆவி பிடிக்கிறது இல்லை உங்கள் ஃபேஸ் வந்து ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுங்க. மெடிசன்ஸ் அடிக்கடிக்கு போடாதீங்க, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதனால நீங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்தால் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது, நிரந்தர தீர்வும் கிடைச்சிடும் உங்களுக்கு. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார். அடுத்ததாக லிவர் சிரோசிஸ் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த டாக்டர் அன்பரசி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கள் மேம். கொஞ்ச நாளாகவே என் கை, கால், வயிறுலாம் வீக்கமாக இருக்குது மேம். எல்எஃப்டியில் பார்க்குறப்ப எஸ்டியூடி, எஸ்டிபிடி, பிலிருபின்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க மேம். டெஸ்ட் எடுத்து பார்த்தப்ப லிவரில் ஏதோ கொழுப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க மேம். இப்போ என்னென்னா லிவர் சிரோசிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேம். அதுக்கு ஏதோ மாற்றி வைக்கணும், லிவரை மாற்றி வைக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க மேம். ஆக்சுவலி லிவர் மாற்றி வச்சா நல்லா இருக்குமான்னு தெரியல மேம். மேம் அப்புறம் வந்து லிவர் மாற்றுறதுக்கு வந்து 40 லட்சம் ஆகும்னு சொல்கிறாங்க மேம். எங்கள் பெரியப்பா ஒருத்தர் இருந்தார் மேம், அவர் குடிக்கிறதுனால லிவர் சிரோசிஸ் வந்து இறந்துட்டார் மேம். நான் குடிக்க கூட மாட்டேன் மேம், ஜஸ்ட் ஜங்க் ஃபுட்ஸு அந்த மாதிரி சாப்பிடுவேன் மேம். ஸோ அதனால தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மேம். ஆனால் இது சரி பண்ணவே முடியாதா மேம்? எனக்கு பயமாக இருக்கு மேம், எங்கள் பெரியப்பா மாதிரி ஆயிடுவேன்னு. கவலைப்படாதீங்க, உங்களோட ஆதங்கம் எனக்கு ரொம்ப புரியுது. பயப்படாதீங்க முதல்ல, சரிங்களா? லிவர் சிரோசிஸ் அப்படின்றது குடிப்பழக்கனால மட்டும்தான் வரும்ன்றது இல்லை. இட் இஸ் கால்ட் நான் ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ். அதாவது குடிப்பழக்கம் இல்லாமல் லிவர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லேட் நைட் ஈட்டிங்ஸ், ஜங்க் ஃபுட்ஸு, இந்த ப்ராசஸ்டு ஃபுட், ஸ்மோக்டு டேண்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்றீங்க இல்லையா? ஸோ அதனால் வரக்கூடிய ஒரு விஷயம். எல்எஃப்டி சொல்லுங்க. வலி தாங்க முடியல மேம். புரியுது. அதாவது எதையும் சாப்பிட முடியாது. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட் கெயின்ட், ஒபீஸாக இருக்கிறவங்க, ஸோ ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஈஸியாக அந்த லிவர் சிரோசிஸ் வரும். பிகாஸ் யூ ஆர் டம்பிங் இட் இன் டு யுவர் பாடி இல்லையா? ஸோ லேட் நைட் சாப்பிட்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள் வரும். நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு சிலது இருக்குது. அதுக்கு முன்னாடி பயப்படாதீங்க. இந்த வந்து ஃபேட் அக்யூமுலேஷன் இந்த லிவர் அப்படின்றது ஃபேட்டி லிவர். எல்எஃப்டி அப்படின்றது லிவர் ஃபங்க்ஷனுக்கான ஒரு டெஸ்ட்டு. நீங்கள் கேட்குற எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி இது எல்லாமே லிவர் செல்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் எவ்வளோ ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கிறது தான். இது வந்து ஹோமியோபதியில் இதுக்கு நல்ல தீர்வு இருக்குது. செலிடோனியம் மேஜஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. கௌரி பூலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு மருந்து. நிறைய மருந்தில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மருந்து. இதை கொடுக்கறதுனால உங்களோட லிவரோட செல்ஸ் எல்லாமே ரீஜுனேட் ஆரம்பிக்கும், உங்களோட இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே கம்மி பண்ணலாம். அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம், சரிங்களா? இதுவும் சரிப்படுத்தக்கூடிய, கண்டிப்பாக சரிப்படுத்த முடியும். உங்கள் மாமா மாதிரி நான் இறந்து போயிடுவேன்ற பயம்லாம் வேண்டாம், சரிங்களா? இந்த மருந்து கொடுக்கறதுனால உங்களோட லிவரில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே புத்துணர்ச்சி பண்ணலாம், அதோட இன்ஃப்ளமேஷன் எல்லாமே கட்டுப்படுத்தலாம். நீங்கள் இது கூட சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற ஐட்டம் வந்து கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கணும். வெளியில் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது, ப்ராசஸ்டு ஃபுட்டு, கேன்டு ஃபுட்டு, இந்த மாதிரி பேக்கெட் ஐட்டம்ஸ், ரீஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் தவிர்த்துருங்க. முக்கியமாக மைதா ப்ராடக்ட்ஸு, பரோட்டாஸ் இதெல்லாமே தவிர்த்துருங்க, சரிங்களா? இதனால் நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம் சார். ஹோமியோபதியில் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு இதில் இருக்குது, சரிங்களா? பொதுவாகவே நம்மளோட சிறுகுடல், பெருகுடல், அதாவது
எவ்ரி டிசீஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த கட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளோட ஜீரண மண்டலம்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலே நம்மளுக்கு நிறைய நோய்கள் வரும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி காலையில் ஆனால் மோஷனை பாஸ் பண்ணிடணும். லிவருக்கான பெஸ்ட் டீடாக்ஸ் வந்து காலையில் எந்திரிச்சோடனே கரும்பு சாறு ஐஸ் போடாமல் சக்கரை போடாமல் டெய்லி குடிச்சிட்டு வாங்க. ஸோ இந்த கரும்பு சாறு டெய்லி எடுத்துகிட்டு வர உங்களோட லிவரும் டீடாக்ஸ் ஆகும். கூட நம்மளோட மருந்து ஹோமியோபதி மெடிசனில் செலிடோனியம் ஏஜஸ்ன்னு நான் கொடுக்குறேன், சரிங்களா? இதை எடுத்துகிட்டு வர உங்கள் லிவரோட இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து இதே எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி எடுத்து பாருங்கள், எல்லாமே நார்மல் ஆகிடும். கவலையே பட வேண்டாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. பிசிஓடி பற்றி விளக்க வருகிறார் டாக்டர் ஷீபா ஆல்மாஸ் அவர்கள். வந்து மென்சஸ் ரெகுலராகவே இல்லை. அப்படி வந்தாலுமே வந்து 3 months ஒன்ஸ் தான் வருது. 3 இயர்ஸாகவே வந்து வெயிட் கெயினும் இருக்கு, ஆக்னி இருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் டாக்டர். ஓகே. இதுக்கு ஏதாவது மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா டாக்டர், ஒரு 21 டேஸா வந்து ரெகுலரேஷனுக்காக எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. இது பிசிஓடி கம்ப்ளைண்ட் தான். நீங்க வீட்ல யாருக்காவது இந்த கம்ப்ளைண்ட் இருக்குங்களா? ஆமா டாக்டர், அம்மாவுக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சிஸ்டருக்கு அந்த மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாம ரொம்ப பெயினா வேற இருக்கு டாக்டர். மென்சஸ் ஃப்ளோவும் கரெக்டா கிடையாது. ஸோ பெயின் வந்தா வயிறுலாம் இழுத்து பிடிச்சி வலிக்குது. ரொம்ப ஓவரானா நானே ஃப்ளோர்லயே உருடுறேன் டாக்டர், வலி தாங்க அந்த முடியல. அளவுக்கு வெயில் இருக்கு. சரி. இது என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் நீங்க எடுத்துப்பீங்க? நான் கொஞ்சம் டிராவலிங்ல இருக்கிறதுனால, ஒர்க் அதிகமா இருக்கனால ஜங்க் ஃபுட்ஸ் தான் டாக்டர் சாப்பிடுவேன். ஏன்னா வேற வழி இல்லைல்ல அதனால. இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஸோ இதுக்கு ஜங்க் ஃபுட்ஸோ இந்த சீசன்ட் ஃபுட்ஸு பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது இது கண்டிப்பாக வரும். இப்போ வந்து இது ஒரு 10 பொண்ணுங்க பிசிஓடிக்காக இல்லை, நார்மலாக ஒரு ஸ்கேன் எடுக்க போனாவே 10 பேருக்குள்ள 9 பேருக்கு பிசிஓடி இருக்கும். ஸோ இது ஒரு பயப்படுறதுக்கான விஷயம் இல்லை, லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான். நம்ம சாப்பிட்ற ஃபுட் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, அப்புறம் இந்த விதைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் எப்போ சாப்பிடணும்னு சொல்றேன். காலையில சாப்பிட்ற வெறும் வயிற்றுல சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்றேன். அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஹோமியோபதியில கஸ்தூரி அள்ளின்னு ஒரு செடி இருக்கு, அது வந்து ரெலியம் மெடிசன்னு சொல்லுவோம். அது அதுல இருந்து நாங்கள் கொடுக்கும்போது இந்த PCOD சரியாயிடும். இம்பேலன்ஸ் இருக்கலாம் வந்து சரி பண்ணும். ஒன்ஸ் உங்களுக்கு ரெகுலர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க மெடிசன் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி, ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். கன்ஜக்டிவைட்டிஸ். ஸோ இதை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக டாக்டர் திவ்ய ஜோதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஹலோ டாக்டர். சொல்லுங்க. எனக்கு ஒரு 2-3 நாளாவே கண்ணு ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு. காலைல எந்திரிச்சா கண்ணை திறக்க முடியல. அப்புறம் கண்ணுல தண்ணியா வந்துட்டே இருக்கு. கண்ணு ரெட் ஆயிடுது. அப்படியே எனக்கு தேய்க்கணும் போல இருக்கு. ஒரு மாதிரி இச்சஸா இருக்கு டாக்டர். உங்களுக்கு இருக்கிறது கன்ஜக்டிவைட்டிஸ்ங்கிற கண்டிஷன். நம்ம ஜென்ரலாக மெட்ராசைன்னு சொல்கிறோம்ல, அதுதான். இது எதர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது அலர்ஜிஸ்னால வந்திருக்கலாம். ஹோமியோபதிக்கு இதுக்கு இந்த கண்டிஷனுக்கு ஆலியம் சீப்பாங்கிற மெடிசன் இருக்கு. இது வேற எதுவும் இல்லை, நம்ம டெய்லி ஜென்ரலாக வீட்டில் யூஸ் பண்ணுற வெங்காயத்துலேருந்து எடுக்கிற மெடிசன் தான். இது ஒரு 2 to 3 days நம்ம கண்டினியூ பண்ணாலே உங்களுக்கு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி நார்மல் ஆகிடுவீங்க. அண்ட் கண்ணை தேய்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இது வந்து என் வீட்ல வந்து கிட்ஸு, அக்கா பசங்க இவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுமா? ஓகே. நான் பார்க்கறதுனால. இது டிரெக்ட் ஐ டு ஐ கான்டாக்ட்னால ஸ்ப்ரெட் ஆகிறது கிடையாது. பட் இப்போ நீங்கள் உங்கள் கண்ணை தேய்ச்சிட்டு வேற யாரையா டச் பண்ணுறீங்க, அவங்க கண்ணை டச் பண்ணால் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆர்எல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண டவல் ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் வேற யாரா யூஸ் பண்ணால் இதனால பரவறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். அடுத்ததாக மூட்டு தேய்மானம் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் பற்றி அவேர்னஸ் ஏற்படுத்த டாக்டர் டார்கோஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம் சார். எனக்கு 2 முட்டியும் வீக்கமா இருக்கு டாக்டர். ஒரு மாதிரி முட்டியை நீட்டி மடக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே. யூஸ்வலாக நான் மாடி படிக்கிட்ட அசால்ட்டா ஏறி இறங்குவேன். இப்போ ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். காலையில தூங்கி எழுந்தா ஒரு மாதிரி தூங்கி எழுந்து முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே ஒரு மாதிரி கால் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு டாக்டர். ஓகே. அப்புறம் ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அசதியா இருக்குதுன்னு படுக்கலான்னு பார்த்தா ஈவினிங் டைம்ல வலி ரொம்ப அதிகமாகுது டாக்டர். இவ்வளவு ஏன் டாக்டர்? கீழே உக்காந்தா என்னால எழுந்திருக்க முடியல. நார்மலா நடக்கும்போது கட்டக் கட்டக் கட்டக்குன்ற ஒரு மாதிரி சவுண்ட் வர மாதிரி இருக்கு டாக்டர். நான் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன், அதுல முட்டி தேய்மானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டாக்டர். ஓகே. இந்த முட்டி வலிக்கு நம்ம ஹோமியோபதியில ஏதாச்சும் மெடிசன் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். முட்டி தேய்மானத்துக்கு ஹோமியோபதியில நல்லாவே மெடிசன் இருக்கு. முட்டி தேய்மானம்ன்றது உடம்புல புரோட்டீன் குறையறதுனால வரக்கூடிய ஒரு சிம்டம் தான். ஓ. இது 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி புரோட்டீன் இன்டேக் இருக்கணும். அதாவது
60 கிலோ எடை இருக்க ஒருத்தர் ஒரு நாளைக்கு 60 கிராம் புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும். இதுக்கு குறைவாக எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன்ஸ் எலும்புல இருந்து எடுத்து யூஸ் பண்ணப்படுது. இதனால தான் முட்டி தேய்மானம்ன்ற ஒரு பிரச்சனை வருது. இதுக்கு ஹோமியோபதியில் நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ரஸ்டாக்ஸ்ன்ற ஒரு மெடிசன் முட்டி வலிக்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான மெடிசன். இது கூட புரோட்டீன் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். கால்சியம் அதிகமாக இருக்கிற ராகி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிற சூரை மீன், சாமன் ஃபிஷ், ஃப்ளாக் சீட்ஸ், சியா சீட்ஸ் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது முட்டி வலி ப்ளஸ் முட்டியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் நல்லாவே சரியாயிடும். ஓகே டாக்டர். ஆனா இது பொதுவா குண்டா இருக்கிறவங்களுக்கு தானே வரும். நான் ஒல்லியா ஸ்லிம்மா தானே இருக்கேன். எனக்கு ஏன் இது வருது? நீங்கள் ப்ரோட்டீன் இன்டேக் கரெக்டாக எடுத்தீங்கன்னா முட்டி தேய்மானம்ன்ற பிரச்சனை வராது. அப்படிங்களா? ஆமாம். ஓகே டாக்டர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அடுத்ததாக கேல் பிளாடர் ஸ்டோன் இந்த பிரச்சனைக்காக we are inviting டாக்டர் அருள்மதி அவர்களை அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். டாக்டர், நேற்று நைட்டு கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டேன். அப்போ இருந்து வலது பக்கம் வயிற்றுக்குள்ளே பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வலி அப்படியே பரவி முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு டாக்டர். அர்ஜென்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ பித்தப்பை ஃபுல்லாகவே கல் இருக்குது, சர்ஜரி பண்ணி உடனே பித்தப்பையே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். டாக்டர், நம்ம இதில் மெடிசன்லேயே மாத்திரையிலேயே பித்தப்பை கல்லை கரைக்க முடியுமா டாக்டர்? கண்டிப்பா. இப்ப பொதுவா நிறைய பேருக்கு என்னன்னா கால் பிளாடர் ஸ்டோன், அதாவது பித்தப்பை கல் அப்படின்னாலே சர்ஜரி தான், அதாவது அறுவை சிகிச்சை தான் தீர்வு அப்படின்ற மாதிரி பொதுவா ஒரு கருத்து இருக்கு. கண்டிப்பா அப்படி கிடையாது. நம்ம ஹோமியோபதி மருந்து மூலியமா அந்த பித்தப்பை கல்லை நம்மளால கம்ப்ளீட்டா கரைய வைக்க முடியும். அதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா சைனான ஒரு மெடிசின் இருக்கு ஹோமியோபதியில. இந்த சைனான்ற மெடிசின் வந்து சின்கோனா பார்க், அதாவது இது ஒரு தாவரத்திலிருந்து, அந்த சின்கோனான்ற மரப்பட்டையிலிருந்து எடுக்கிற ஒரு மருந்து இது. ஸோ இந்த மருந்து எடுக்கிறப்போ நம்மளால கல்லை வந்து அறுவை சிகிச்சை இல்லாமலேயே இதை வந்து நம்ம கரைச்சிட முடியும். இதோட சேர்ந்து ஒரு சில டயட் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாலே போதும். முக்கியமாக வந்து நம்ம ஹனிமானோட ஹிஸ்ட்ரி பார்க்குறப்பவே இந்த சின்கோனா அப்படின்ற மெடிசினை வந்துட்டு அவர் ப்ரூவ் பண்ணுறப்ப தான் இது வந்து நமக்கு பார்த்தோம். ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஒரு முக்கியமான மருந்து. இதில் மெயினாக உணவு அப்படின்னு பார்க்குறப்போ என்ன உணவுலாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தா பால் சார்ந்த பொருட்கள், டைரி ப்ராடக்ட்ஸ், பால், தயிர், நெய், வெண்ணெய், பன்னீர், இந்த உணவெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இதோட முக்கியமாக நான்வெஜ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கணும். அதில் மெயினாக வந்து நம்ம அவுட் சைட் ஃபுட்டு வந்துட்டு இந்த மருந்து எடுக்கிறதுனால கண்டிப்பாக அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வரும். இதோட முக்கியமாக வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இயர்லி டின்னர், முக்கியமாக வந்து 6-7 மணிக்கு முன்னாடியே இரவு உணவை வந்து நம்ம சீக்கிரமாக சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதோட சரியான விலைக்கு சரியான அளவு உணவு அப்படி எடுத்துக்கிட்டாலே இந்த மருந்தோடைய சேர்த்து நம்ம இந்த பித்தப்பை கல்லை அறுவை சிகிச்சை இல்லாமலேயே நம்மளால பூரணமாக குணப்படுத்த முடியும். டாக்டர், இப்போ சாப்பாடு வந்து எப்போவுமே அளவாக தான் சாப்பிடணுமா, இல்லை எப்போவாச்சும் ஒரு தடவை ஹெவியாக சாப்பிடலாமா? தப்பா? இல்லை, இந்த மருந்து எடுக்கிறப்போ நமக்கு வந்து முழுமையான தீர்வு வரணும் அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த டயட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் அப்படின்றது நமக்கு சீக்கிரமாகவே வரும். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ஹியூமன் லோகோ ஃபார்மேஷனுக்காக இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து பின்னாடி அங்கே உங்களுக்கான லைன் எழுதப்பட்டிருக்கும், அதில் போய் நிற்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன்.
you for all the public who have been joined with us on this world record attempt. Of course, our doctors. Doctors, along with public, raised awareness in public spaces by demonstrating remedies for various elements in a captivating manner. This innovative approach was displayed through a aerial performance on April 6, 2025 at Besanagar Beach and formed a human logo, showcasing the phrase World Homeopathy Day. This remarkable accomplishment has been officially acknowledged by International Pride World Record. Can we get a big round of applause? நமக்கு ஒரு world record attempt முடிஞ்சு we are getting a certificate. So can we have a one big round of applause? எல்லாருமே all together. Thank you so much.